பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாம் வாசித்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். உங்கள் தலையிலுள்ள முடிகளை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்குத்தான் நம்மேல் எத்தனை அன்பு! அநேக நேரங்களில் ஆண்டவரை அறிந்த அவருடைய பிள்ளைகள் அவருடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாய் பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது எதிர்மறையான மனநிலையுடையவர்களாய் கேள்விகளோடு குழப்பங்களோடு விரக்தியடைந்து காணப்படுகிறது உண்டு. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? உங்கள் தலையில் உள்ள முடியை கூட எண்ணி வைத்திருக்கிற நான் உங்களை மறப்பேனோ என்பதுதான். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாமதிக்கிறதினால் அவர் மறந்துவிட்டார் என்பது அர்த்தம் அல்ல. சிறப்பானதொரு சுதந்திரத்தை நமக்கு தருவதற்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பரே, தாமதமானாலும் நன்மையான ஈவை தருகிறதற்கு அவர் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. உங்கள் தலையில் உள்ள முடியையெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய முடிகளை கூட நீர் எண்ணி வைத்திருக்கிறீர் என்றால் எங்கள் மேல் நீர் எத்தனை அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. அநேக நேரங்களிலே உம்முடைய அன்பை நாங்கள் சந்தேகிக்கிறவர்களாய் குழப்பமடைந்து காணப்படுகிறது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை நீர் மறப்பது இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் தகுந்த வேளையிலே பதில் தருகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பதில்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருவீராக. எல்லா சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் சிறப்பான சுதந்திரத்தை தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.